நம் ஆண்டவர் இயேசு கெத்செமனியில் தம் சீடர்களை ஒதுக்கிவிட்டு தனியே ஜெபிக்கச் செல்கிறார். அவரால் நிற்க கூட முடியவில்லை. கீழே விழுந்து மன்றாடுகிறார். தந்தையே, உம் திருவுளம் என்றால் இந்த துன்பக் காலம் என்னை விட்டு போகட்டும். உமக்கு விருப்பம் என்றால் இந்த துன்பக் காலம் என்னை விட்டு போகட்டும். அதை தவிர அவருக்கு வேறு எதுவும் சொல்ல தோன்றவில்லை. உம்முடைய விருப்பம் என் விருப்பம் அல்ல. ஆனால் நீர் விரும்பினால் இந்த துன்பக் காலம் என்னை விட்டு போகட்டும் என்று மன்றாடுகிறார். அதற்கு மேல் ஒன்று சொல்ல தோன்றவில்லை என்பதனால் ஆறுதல் தேடிச் செல்லுகிறார். உலகுக்கெல்லாம் ஆறுதல் தருகிறவர் இப்பொழுது தவித்து போய் ஆறுதல் தேடுகிறார். மீண்டும் வருகிறார். வந்து மண்டியிட்டு நெடுஞ்சான்கிடையாக விழுந்து தந்தையை நோக்கி, தந்தையே, உம்முடைய திருவுளம் நீர் விரும்பினால் இந்த துன்பக் காலம் என்னை விட்டு போகட்டும். உம்முடைய திருவுளமே என்னுடைய வாழ்வு என்று நான் இருந்தேன். எனக்கு அதுதான் உணவு என்று இருந்தேன். ஆனால் இந்த நேரம் இந்த துன்பக் காலத்தை தாங்க முடியவில்லை ஆண்டவரே. நீர் விரும்பினால் இது போகட்டும் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு சொன்னதையே சொல்லி சொல்லி புலம்புகிறார். துணை வேதனை, ஆறுதல் இல்லாமல் தவிக்கின்ற ஒரு வேதனை. ஆண்டவரே, உம்முடைய அந்த வேதனை நேரத்தில் உம்முடைய அருகே நிற்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். ஆண்டவரே, உமக்கு ஆறுதல் சொல்வதற்கு எனக்கு தெரியாது. உமக்கு ஆறுதலாக இருக்கவும் எனக்கு தெரியாது. உம் அருகே நிற்பேன். உம்முடைய திருக்கைகளை பற்றி கொண்டு நான் நிற்பேன். ஆண்டவரே, உமக்கு ஆறுதலாக இருப்பேன். நான் அப்படி இருப்பது உமக்கு ஆறுதல் தருமோ தராதோ தெரியவில்லை. ஆனால் எனக்காக இந்த கொடிய துன்பத்தை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஆகவே ஆண்டவரே, நான் உமக்கு ஆறுதலாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன். அந்த சக்தியை தாரும். உமக்கு ஆறுதலாக இருப்பதற்கு எனக்கு சக்தி வேண்டும். அதை நீர்தான் தர முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே.